பேரணியருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு ராம வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது அதுல ஒரு சின்ன பைட் கொடுத்திருக்கிறாரு. அதுல நீங்க சொல்வது போல எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு, நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், நாங்கள் ஆட்சியும் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கொடுத்த ப்ராமிசஸ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் திமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட காலை உணவு திட்டமும் மகளிர் உரிமை திட்டத்தையும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை எப்படி தொடர் பாக்குறீங்க? ஒரு முன்னாள் முதல்வரா அவர் வைக்கக்கூடிய கோரிக்கையை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏற்கனவே சொன்னதான் திருப்பி சொல்றேன். ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலேயே அரசியல் நாகரிகம் மிக்க ஒரு தலைவராக, ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக தளபதி மு.க.ஸ்டாலின் இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 55 ஆண்டு காலத்துக்கு மேலான 60 ஆண்டு கால பொதுவாழ்வு இன்றைக்கு அவருக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நீண்ட நெடிய பாரம்பரியத்தோடு அரசியல் செயல்பாட்டோடு இருக்கிற தலைவர். அதை உறுதிப்படுத்துகிற அளவில் தான் அவருடைய இந்த தோல்விக்கு பிறகு அவருடைய நடவடிக்கையில பாத்தீங்கன்னா அதை மிக தெளிவாக நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில தான் இவர் இந்த மக்களுடைய தீர்ப்பை எந்த விதத்திலும் குறை சொல்லல, எதுவுமே சொல்லாம மிக தெளிவாக மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க எதிர்கட்சியா உட்கார்றோம் அப்படிங்கிறது தெளிவா சொன்னாரு. அதே போல இந்த ஆட்சியை நாங்கள் அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். ஒண்ணும் இல்லை, தாவேகா என்பது இன்றைக்கு புதிதாக வந்த இயக்கம் தான், கட்சி தான். இப்ப அந்த கட்சியை உடைப்பதற்கே கூட ஏதேனும் முயற்சி எடுத்து அந்த கட்சியை உடைக்கலாம். இன்னும் அங்கே இருக்கிற 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் விஜய் நேரடியா பார்த்தது கூட இல்லை. எல்லாம் வெவ்வேறு கட்சிகளில் இருந்து கடைசி நேரத்துல இணைஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவிலிருந்து இணைந்தவர்களே வரிசையா பட்டியலிட முடியும். குளத்தூரில் வென்று இருக்க வி.எஸ். பாபு திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர், திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதே போல மதுரை கிழக்கில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கார்த்திகேயன் திமுகவுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர். அதே போல திருவெரும்பூரில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நவல்பட்டி விஜய் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி. இப்படி பல பேரை நம்ம சொல்லிட்டே போலாம். உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் மகாலிங்கும் திமுகவுடைய நிர்வாகி தான். இப்படி பல்வேறு பேரை சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி எல்லாம் தொடர்புகள் அங்கே இருந்து கூட அங்கே அது போல ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆனா எப்போதுமே குதிரை பேரத்திலோ கொள்ளைப்புற வாயிலாக வெற்றி பெறுவதிலோ திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை எப்போதும் ஈடுபடுத்திக் கொண்டதில்லை. மக்களை சந்தித்து மக்கள் மூலமாக வெற்றியை பெற்று அதன் காரணமாக ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது மட்டும்தான் திமுகவினுடைய ஒரே நிலைப்பாடு. அதைத்தான் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்த நேர்காணலில் அவர் அதை உறுதி செய்திருக்கிறார். அதே போல ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக அவர் தாவேக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை நீங்க நிறைவேற்றணும். அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டங்கள் எதையும் காழ்ப்புணர்ச்சி காலமாக நிறுத்திவிடக் கூடாது. அதிலும் குறிப்பா இந்த அதிக மக்கள் பயன்பெறுகிற இந்த 2 திட்டங்களை நிறுத்திவிடக் கூடாது அப்படிங்கிறத அவர் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இது அவருடைய ஒரு பொறுப்புமிக்க அந்த தலைமையை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறார். இதை குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அவருடைய ப்ராமிசஸ் பெரும்பான்மையானது நிறைவேற்ற முடியாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. குறிப்பா சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை அவங்க திட்டத்தின் மூலமா 2500 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு கொடுக்கலனாலும் நீங்க குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாரு. கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இத எப்படி பாக்குறீங்க? ஒரு எதிர்கட்சி தரப்புல இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை முன் வச்சிருக்காருன்னு பாக்கலாமா, இல்ல விமர்சனமா பாக்கலாமா? இல்ல, விமர்சனம் என்பது ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டதுதான். அதாவது அவர்கள் கொடுத்திருப்பது கவர்ச்சிகரமான அறிவிப்புகள். அது இந்த தேர்தலை அவர் அரசியல் நாகரிகத்தோட இருக்கலாம், எங்களை போன்றவர்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் முடிவை நான் பார்ப்பது என்னன்னா, ஒரு வளர்ச்சியை கவர்ச்சி வீழ்த்தி இருக்கிறது. ஏறத்தாழ கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஒரு இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்த நிலையில அந்த வளர்ச்சியெல்லாம் மக்கள் நம்பாம ஒரு கவர்ச்சியை நம்பி இப்படி ஒரு தீர்ப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த கவர்ச்சிகரமான திட்டங்களாக அவர் சொல்லுவது என்ன, அந்த மாமன் சீர்னு சொல்றாரு. அதுல தாலிக்கு தங்கம் சொல்றாரு, பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மோதிரம் போடுகின்றாரு. இது எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்து கொள்ளலாம். இந்த முதல்வராக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கூடுதலான ஒரு இதோட சொல்றாரு. ஏன்னா அவர் ஆட்சியை நடத்தி இருக்கிறார். இது கொடுப்பது எவ்வளவு சிக்கல் வரும் அப்படிங்கிறதை உணர்ந்தவர் சொல்றாரு. இப்ப 1000 ரூபாய் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஏறத்தாழ ஒரு 3 மாதமாக 3 ஆண்டுகளாக வழங்கியிருக்கோம். அப்படிங்கும் போது அதை நீங்க 2500 ஈஸியா ஆக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் ஏன் இதை சொல்றாருன்னா 2500 ஒரு 6 மாதம் கொடுப்பாங்க, இல்ல ஒரு 3 மாதம் கொடுப்பாங்க. அடுத்த நிதி நெருக்கடின்னு சொல்லி மொத்தமா இந்த திட்டத்தை மூடி விடுவார். அப்ப அதுக்குதான் அவர் சொல்றாரு, நீங்க முடியாத பட்சத்துல இந்த 1000மாவது தொடர்ந்து கொடுங்க
அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல கேஸ் 6 சிலிண்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அதுவுமே சாத்தியக்கூறு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதே போல வந்து நம்ம இதுவரைக்கும் விடியல் பயணத்துல மகளிருக்கு வந்து நகர பேருந்துகளில் குறிப்பிட்ட ஒரு பேருந்துகளில் செல்வதற்கான வசதி தான் கொடுக்கணும். அவர் அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாமே வந்து எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் ஆட்சி நிர்வாகத்துக்கு தாவேக்கா வரும்போதுதான் தெரியும். இவர் முன்னரே அந்த நிர்வாகத்தில் இருந்தவர் என்கிற அடிப்படையில் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அவர்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்லி இருக்கிறார். முன்பே நீங்க குறிப்பிட்டதுங்க தொடர், இப்போ ஆட்சிக்கு வந்தால் முன்னாடி இருந்த ஆட்சி செய்த நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறிப்பிடுறீங்க. இப்போ திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வரும்போது ஒரு சில திட்டங்கள் விடுபட்டு போயிருக்கும், ஒரு சில திட்டங்களுக்கு பேர் மாத்துவாங்க. இப்போ ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை முன்னாடி என்னவாக கட்டப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அப்படி அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த ஒரு நடைமுறை இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ தாவேக்கா அதுல எந்த அளவுல ஈடுபடுவாங்கன்னு பாக்குறீங்க? இல்ல அதுல வந்து நீங்க குறிப்பிட்ட கேள்வியிலேயே ஒரு விஷயம் வந்து எப்படி எப்படின்னா இந்த இரண்டு கட்சிகளையும் மாற்றி மாற்றி ஆளும் பொழுது அந்த திட்டங்கள் வந்து திமுக வந்து எதையும் நிப்பாட்ட, அதாவது திமுகவினுடைய திட்டங்களை அதிமுக வந்த பிறகு நிப்பாட்டி. ஆனா திமுக அதிமுகவினுடைய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் நிறுத்தல. இன்னும் சொல்ல போனா அந்த திட்டத்தை என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்ஜிஆர் வந்து முதலில் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய நீதி கட்சி ஆட்சியில தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்படுது சென்னை மாநகராட்சி. அப்போ அதனுடைய நீட்சி தான் காமராஜருடைய மதிய உணவு திட்டம். அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு. ஆனா கலைஞர் அந்த சத்துணவு நிறுத்தல. அந்த சத்துணவு உண்மையாவே சத்துணவா இருக்கட்டும்னு முட்டை போட்டாரு. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அது வாரத்துல 2 நாள் முட்டை 3 நாள் முட்டை எல்லா நாளும் முட்டை வந்துச்சு. அப்போ முட்டை சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தனியாக பயிர் வகைகள் அப்படிங்கிற மாதிரி. இப்படி அந்த எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை திமுக வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா கூட அம்மா உணவகம்லாம் இருந்துச்சு. திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா உணவகம்லாம் மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா உணவகத்தை மூடல. இன்னும் சொல்ல போனா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளிகளுக்கு தருவதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த எடப்பாடியுடைய புகைப்படத்தோடு இந்த பைகளை கூட கொடுங்கன்ட்டார். எதுக்கு அரசு செலவுல இருக்கக்கூடிய பொருள்களை வீணாக்கணும், பரவாயில்ல கொடுங்க, எடப்பாடி போட்டோவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக திமுக எப்போதுமே அது கலைஞர் காலமா இருக்கட்டும் ஸ்டாலின் காலமாக இருக்கட்டும் எந்த திட்டத்தையும் நிறுத்தல. ஆனால் அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சரி அது தொடர்ச்சியா அவங்க எடப்பாடி காலத்திலையும் சரி திமுக முந்தைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. அதனுடைய இதுதான் பாத்தீங்கன்னா ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் வந்து புதிய தலைமைச் செயலகம் மருத்துவமனையை மாற்றப்பட்டது. இன்னும் கோட்டூர்புரம் கலைஞர் நூலகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அரங்கத்தையே வந்து சேட்டு கல்யாணத்துக்கு வாடகைக்கு விட்டாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து அதனுடைய நிலையை வந்து இது பண்ண பார்த்தாங்க. இது வந்து அதிமுகவினுடைய செயல். அதனால 2 கட்சிகளும் பொதுவாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றேன். இது வந்து முன்னர் அதிமுக தான் செஞ்சாங்க. தாவேக்காவும் அது போல் செய்துவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையுடைய அடிப்படையில இவர் இப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா தாவேக்காவுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இனிமேதான் பார்க்கணும். அதனாலதான் முதல்வர் வந்து அந்த ஒரு ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சி என்கிற ஒரு நிலையில் இருந்துதான் முதல் 6 மாதத்துக்கு அவங்க செயல்பாடுகளை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்றேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னா, பிரச்சாரம் முழுக்கவே இந்த கட்சி தொடங்கியதிலிருந்தே திமுக எதிர்ப்பை தான் விஜய் அவர்கள் பேசிட்டு வந்தாரு. அப்போ அவர் ஆட்சி கட்டில உட்காரும்போது அவர் எப்படி செயல்படுவார்னு ஒண்ணு. இன்னொரு விஷயம், அவங்க திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுடைய மதிப்பு இவருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. நான் முதல்வன் ஆகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், இந்த விஷயங்கள் ஏற்படுத்தின தாக்கங்கள் அவருக்கு தெரியுமா, அதை உணர்ந்து அவர் செயல்படுவாரா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க கலைஞர் அண்ணா சொன்னார் இல்லையா, எனக்கு பிறகு எத்தனை ஆண்டுகாலம் ஆட்சி வந்தாலும் நான் கொண்டு வந்து இந்த 3 திட்டத்துல கை வைக்க முடியாது, கை வச்சா தமிழ்நாட்டுல என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்குன்னு சொன்னார். அதாவது சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்குவது, தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, இந்த 3 சொன்னார். இந்த அச்சம் இருக்கிற வரையில் வந்து அண்ணாதுரை ஆள்வதாகத்தான் பொருள்னு சொன்னார். இப்ப தாவேக்கா என்ன பண்ணாங்க, இப்ப நீங்க அந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் தெரியுமா அப்படின்னா அவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து மீண்டும் சொல்வதற்கு சொல்லாம இருந்திருக்கலாம். இப்ப நீங்க மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய 2500 சொல்றாரு. அப்ப அந்த 1000ஐ நிறுத்த முடியாதுன்னு அவரே புரிஞ்சுக்கிறார். அதை போலத்தான் வந்து மகளிர் விடியல் பயண திட்டம். அதை வந்து நகர பேருந்துகளில் பேருந்துகள் வந்து பிங்க் பஸ் அப்படிங்கிறத எல்லா பேருந்துகளையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை வந்து அவர் உணர்ந்திருக்கிறார். அப்ப அண்ணா சொன்னதுதான் இப்ப ஸ்டாலினுக்கும் பொருந்தும். இந்த இடங்களில் எல்லாம் இதெல்லாம் நிறுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்ன்ற பயம் கண்டிப்பா விஜய்க்கு இருக்கும். அந்த பயம் இருக்கிற வரை மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதான் உண்மை.
பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.